ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். ஸோ உங்களுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது அதிகமாக இன்டர்நெட் வந்து யூசேஜ் வந்து அதிகமாகுதுன்னா, ஸோ அதை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. நான் இந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர்நெட் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து செலவாகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோவில் நீங்கள் எந்த ஒரு விண்டோ யூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷார்ட் மெனு இருக்கும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஸோ என்டர் எழுதுங்க. என்டர் எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அந்த சாஃப்ட்வேராக இருக்கட்டும், உங்களுடைய முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அந்த பேக்ரவுண்ட் அது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுனால உங்களுக்கு இன்டர்நெட் யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ சர்வீஸை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோ பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி வந்து விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி ஆட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து லோட் ஆகும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து லோட் ஆகும். ஸோ அது வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எண்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்டில் டேட்டா வந்து எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசேபிள் வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அழுத்தி அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனில் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் வந்து அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டிங்களா, ஸோ உங்களுடைய இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகமாக வந்து எந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நீங்கள் அதன் மூலிமா வந்து கண்டுபிடிச்ச முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணி விடணும். ஸோ எண்ட் டாஸ்க் வந்து கொடுக்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அது பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு அந்த டேட்டாஸ் வந்து எடுக்காது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அந்த பிசியோட சாஃப்ட்வேரில் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து தேவையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து அலோவ் பண்ணி வைங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துட்டு அது வந்து இன்டர்நெட் வந்து யூசேஜ்லேருந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு மட்டுமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிசியில் தேவையில்லாமல் இன்டர்நெட் வந்து எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த செட்டிங்ஸ் வந்து டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்நெட் வந்து எவ்வளோ சேவ் ஆனிச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற யூஸர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணிட்டு எண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So thank you for watching.